காங்கிரசின் புகைச்சலுக்கு திமுக முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு கிடையாது என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி அறிவித்திருக்கிறார். கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் முதல்வர் திட்டவட்டமாக உள்ளார் என்ற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற காங்கிரசின் வலியுறுத்தலுக்கு முதல்வரின் முடிவை அமைச்சர் ஐ. பெரியசாமி பதிலாக அறிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கேட்பது அவர்களின் விருப்பம் என்றும், ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை, இனிமேலும் கூட்டணி ஆட்சி இருக்காது என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் அமைச்சர் ஐ. பெரியசாமி. இந்த முடிவில் முதல்வரும் திட்டவட்டமாக இருப்பதாக அவர் மேற்கோள் காட்டியிருந்தார். ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் பங்கு கேட்டு வரும் சூழலில் தற்போது இந்த அறிவிப்பை அமைச்சர் ஐ. பெரியசாமி வெளியிட்டிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று திமுகவோடு கூட்டணி வகிக்கும் காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தலை முன்வைத்து வந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமைச்சர் ஐ. பெரியசாமி அறிவித்திருக்கிறார். காங்கிரசின் கோரிக்கையை திமுக நிராகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி பேச்சுக்கு இடமில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி ஆட்சி கதையாடலுக்கு திமுக முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமைச்சர் ஐ. பெரியசாமியின் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடமில்லை என்பது நிரூபணமாகியிருக்கிறது. கூட்டணி ஆட்சி என்ற கதையாடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது திமுக. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அந்த குரல் காங்கிரஸ் தரப்பிலிருந்து வலுத்து வந்த நிலையில் முதல்வரின் திட்டவட்டமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முதல்வரின் முடிவு என்ன என்பதை அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்திருந்தார். கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு திமுக முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற காங்கிரசின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது திமுக. தனித்தே ஆட்சி என்ற திட்டவட்டமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அமைச்சர் ஐ. பெரியசாமி. கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் முதல்வர் திட்டவட்டமாக உள்ளார் என்ற முதல்வரின் முடிவையும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவோடு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி சமீப காலமாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததை பார்த்து வந்தோம். எம்பி மாணிக்கம் தாக்கூரும் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் தவறில்லை என்று குறிப்பிட்டிருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இந்த வலியுறுத்தலுக்கு திமுக முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. தனித்தே ஆட்சி என்ற முதல்வரின் திட்டவட்டமான அறிவிப்பை மேற்கோள் காட்டியிருக்கிறார் அமைச்சர் ஐ. பெரியசாமி. தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்று தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் அது
தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது இந்த பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது திமுக. தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு கிடையாது என்றும், கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் முதல்வர் திட்டவட்டமாக உள்ளார் என்றும் அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் தரப்பிலிருந்து பல்வேறு வலியுறுத்தல்களும் வந்த வண்ணம் இருந்த நிலையில் தற்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திமுக அமைச்சரவையில் இருக்கும் மூத்த அமைச்சர் ஒருவரின் வாயிலாக தற்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் முதல்வர் திட்டவட்டமாக உள்ளார் என்ற முடிவை திமுகவின் மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். கடந்த சில நாட்களாக திமுகவோடு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோரி வலியுறுத்தலை முன்வைத்து வந்த நிலையில் தற்போது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுகவின் மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி பதிலளித்திருக்கிறார். கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் முதல்வர் திட்டவட்டமாக உள்ளார் எனும் விதமாக அவரின் பதில் அமைந்திருக்கிறது. இந்நிலையில் கூட்டணி ஆட்சி என்ற புகைச்சலுக்கு தற்போது திமுக தரப்பிலிருந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கையை முன் வச்சுட்டு வர்றாங்க. இல்லை, கேட்குறது அவங்க உரிமை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்கே கூட்டணி ஆட்சி கிடையாது. நம்ம தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூட்டணி ஆட்சியெலாம் இருக்காது. அதில் முதல்வர் உறுதியாக இருக்காது. இல்லை, கேட்குறது அவங்க உரிமை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்கே கூட்டணி ஆட்சி கிடையாது. நம்ம தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூட்டணி ஆட்சியெலாம் இருக்காது. அதில் முதல்வர் உறுதியாக இருக்காது.